अस्सलाम वालेकुम, वेलकम टू अफ्राज फूड சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, இடியாப்பம் இதுக்கு எல்லாமே சும்மா டக்கரான சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சம்மர் சீசன்னாலே பலாப்பழம் சீசனும் நல்லா ஸ்டார்ட் ஆயிருங்க. அந்த பலாப்பழத்தோட விதைகள்ல இருந்து நம்ம இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம். இது முழுக்க பியூர் அண்ட் பியூர் வெஜிடேரியன் டிஷ் தான். நீங்கள் சிக்கன் கிரேவியோட செம்ம டாப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பலாப்பழத்தோட விதைகள் 350 கிராம் எடுத்துக்கிறேன். அதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையில இருந்து ஒரு 10 போல் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதில் இருக்க மேல் தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே போல் 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சிடுறேன். கொஞ்சமாக புதினா தலையை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்த்தூள் நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதே போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி, புதினா தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதும் நம்ம மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. இதுலேயே 1/2 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பலாக்கொட்டை விதையோட பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி விட்டுருங்க. இந்த கிரேவியோட டேஸ்ட்டை வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டியும் நம்ம வீட்டில் இருக்க பாலாடை ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலா விதைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். மேலாப்பில் மல்லித்தலையை தூவி இறக்குனா சுவையான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இந்த கிரேவியை ஆப்பத்தில் வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.